கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ கடன் தீர எந்தெந்த கிழமைகளில் திஷ்டி சுத்தி போட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிலருக்கு நன்றாக நடந்து கொண்டிருந்த தொழில் திடீரென நின்று போய்விடும். என்ன ஏதுவென காரணமே தெரியாமல் தொழில் முடக்கமாகி தேவையில்லாத கடன்கள் பெருகுவதற்கு உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அருகில் உள்ளவர்களின் கண் பார்வை அல்லது திருஷ்டிப்படுதலே முக்கியமாகும். அதை அடுத்து அதற்கு தகுந்த திருஷ்டி பரிகாரம் செய்தால் அத்தகைய கண் திருஷ்டி அனைத்தும் விலகி கடன்கள் தீர்ந்து மீண்டும் தொழில் நன்று சிறப்பாக நடைபெறும். இத்தகைய திருஷ்டிகளை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், எந்த கிழமைகளில் செய்ய வேண்டும் என்பது குறித்து நாம் இப்போ பார்க்கலாம். பொதுவாக திருஷ்டி சுத்தி போடுவதற்கு ஏற்ற தினமாக ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்கள் கருதப்படுகிறது. அதுவும் அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வந்தால் அது திஷ்டி சுத்தி போடுவதற்கு மிகவும் ஏற்ற தினமாகும். சூரிய அஸ்தமன சமயம்தான் திஷ்டி சுத்தி போடுவதற்கு ஏற்ற தருணமாக கருதப்படுகிறது. திஷ்டி சுத்தி போடும் பொழுது அனைவரும் நெற்றியில் குங்குமமோ அல்லது விபூதியோ இட்டு கொண்டிருக்க வேண்டும். கிழக்கு திசை நோக்கி நிற்க சொல்லி திஷ்டி சுத்தி போடுவது நல்லது. வீட்டில் உள்ள அனைவரும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் திஷ்டி சுத்தி போடுவது மூலம் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும், காரியங்களில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் அஸ்தமித்ததும் உங்கள் குடும்பத்தாரை அமர வைத்து திஷ்டி சுத்தி போடுங்கள். கிழக்கு நோக்கி அல்லது வீட்டு வாசலை பார்த்தவாறு உட்கார வைத்து பூசணிக்காய், எலுமிச்சை பழம் அல்லது தேங்காய் கொண்டு திஷ்டி சுத்தி போடுவது மிகவும் நல்லது. பூசணிக்காயின் ஒரு பகுதியில் லேசாக சதுர வடிவில் வெட்டி அதனுள் குங்குமம், சில்லறை காசுகள் ஆகியவற்றை இடுவதுடன் வீட்டில் இருப்பவர்களையும் அதில் சில்லறை காசுகளை போட சொல்லுங்கள். பிறகு உங்கள் குடும்பத்தினரை வரிசையாக அமர வைத்து அவர்களுக்கு திருஷ்டி சுத்தி போடுங்கள். தேங்காய் மீது சூடம் ஏற்றியும் எலுமிச்சை மீது சூடம் ஏற்றியும் திருஷ்டி கழிக்கலாம். திருஷ்டி சுற்றிய தேங்காயை முச்சந்தியில் உடைக்க வேண்டும். அதேபோல் எலுமிச்சை பழத்தை 4ஆக பிரித்து 4 திசையிலும் வீசிவிடுங்கள். கல்வுப்பை சிறிது வலது கையில் எடுத்துக்கொண்டு வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றிவிட்டு அதை நீரில் போட்டு கரைக்க அந்த உப்பு கரையும் பொழுது நம் மீது விழுந்த திஷ்டியும் கரையும் என்பதும் ஒரு நம்பிக்கை. சிறிது மண்ணை கையில் எடுத்து திஷ்டி சுற்றிவிட்டு அதில் எச்சிலை 3 முறை துப்பச் செய்து அதை வெளியில் எறிந்தால் திஷ்டி போய்விடும். சிகப்பு மிளகாயை கையில் எடுத்துக்கொண்டு வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றிவிட்டு அதை நெருப்பில் போட திஷ்டி கழியும் என்பதும் ஒரு நம்பிக்கை. திஷ்டி இருந்தால் மிளகாய் வெடிக்கும், ஆனால் நமக்கு கமராது. திஷ்டி இல்லையெனில் நமக்கு நெடி ஏற்படும். இவ்வாறு அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் திஷ்டி சுத்தி போடுவதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள தடைகள் நீங்கி சுப காரியங்கள் நடைபெறும். கடன் தொல்லையில் இருந்தும் மீளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.